108 வடமாலை சாத்திட்டு வடமாலையை எடுத்துட்டு 100 வடையை அவங்க பைக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் பைக்குள்ளே போட்டுக்கிட்டு 8 வடையை மட்டும் பிச்சு அங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு 100 வடையை போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. எங்கள் ஊரில் தென்காசி குத்தாலம் கோயிலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்கிட்டு புருஷன் அந்த வடையை எடுத்துகிட்டு வர்றாரு. கோபுரத்துக்கு மேலே இருந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, பளிச்சுன்னு பாஞ்சு அந்த வடைப்பையை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். பெண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் அப்படி ஒரு சண்டை. பாதுகாப்பாக வடையை கொண்டு வாங்கன்னு கொடுத்தேன், நீங்கள் குரங்கிட்ட விட்டுட்டீங்களே. இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. யாருக்கு வடமாலை சாத்துனீங்க? ஆஞ்சநேயருக்கு. வெளியில் பிடுங்கிட்டு போனது எது? குரங்கு. குரங்கு யார்? ஆஞ்சநேயருடைய அவதாரம். குரங்கு தானே ஆஞ்சநேயர், வானரம் தானே ஆஞ்சநேயர். இப்போ ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறாங்க, ஆனால் ஒரு குரங்கு வடையை பிடிங்கிட்டு போனால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.